ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் நான் போடுறேன். நான் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன், நீங்களும் உஷாராக இருந்துக்கோங்கன்றதுக்காக. நான் 2 நாளைக்கு முன்னாடி மிளகா மல்லி வாங்கிட்டு வந்தேன். நம்ம மிளகா மல்லி அரைக்கணுன்னா அதை வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு அதை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். அது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே தெரியும். நானும் அந்த மாதிரி மிளகா மல்லி வாங்கிட்டு வந்து காய வச்சு வறுத்து மிஷினில் போய் கொடுத்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அரைக்கிறதுக்காக. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, போனோன்னா அரைச்சி தரமாட்டாங்க, வெயிட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மிளகா வந்து வாளியில் வச்சுருந்தேன். மல்லி சீரகம் இதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சுருந்தேன். அந்த பேகை எடுக்கிறேன்னு டப்பக்கடையும் கீழே போட்டாங்க. கீழே போட்டால் அந்த தரம் எப்படி இருக்கும்? காலையிலேருந்து அவங்க நடந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, அப்படியே சால்ட்டை கீழே போட்டாங்க. நான் கவனிக்கலாம்னு நினச்சிட்டு அவங்க வேக வேகமாக அழுறாங்க. நான் பார்த்துட்டு, ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னதுக்கு, இல்லைங்க தரம் சுத்தமாக தான் இருக்குது. தரம் எப்படி சுத்தமாக இருக்கும்? அவங்க வீட்டு பொருளை அப்படி கீழே கொட்டி நல்லா பரட்டி அந்த மாதிரி மசாலா அரைப்பாங்களே, கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வந்து அவளை கஷ்டப்பட்டு நான் வறுத்து எல்லாத்தையும் மறுபடியும் தண்ணியில் போட்டு அலசி காய வச்சு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அது மாதிரி நிறைய பேர் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அரைச்சி வைங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம நிற்கிறோம், நம்ம எதிரியே நமக்கு தெரியுது. மிளகாத்தூள் அப்படியே கீழே போட்டாங்க அந்த மல்லி இது எல்லாத்தையுமே. இப்போ நம்ம இல்லைன்னா நமக்கு தெரியாமலே நமக்கு அரைச்சி கொடுப்பாங்க. அதனால மிளகா மசாலா அரைக்க போகும்போது பக்கத்துலேயே நின்று அரைங்க. கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து இப்போ இந்த மல்லியை வாளியில் கொட்டி இப்போ 2 தண்ணி ஊற்றி அலசணும். கடையில் விற்கிறாங்க, நமக்கு தெரியாது அவங்க எப்படியோ விற்கிறாங்க, ஆனால் நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு கீழே கொட்டி பரட்டி அதை நம்ம மாவு அரைக்கிறதுக்கு மனசு வராதில்ல, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப மனமாக இருந்துச்சு வறுத்து நான் அரைக்கும் போது. இந்த தடவை மிளகாத்தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சா இப்போ தண்ணி ஊற்றி அலசுறேன். எந்த லட்சணத்தில் இருக்குமோ தெரில, காஞ்சி அரைச்சா. நான் ஷாலில் தான் போட்டு காய வைக்கிறேன். இப்போ நான் அலசும் போது எதுவும் மனம் இல்லை, ஆனால் வறுத்து கடைக்கு கொண்டு போகும்போதெல்லாம் நல்ல மனமாக தான் இருந்துச்சு. நான் காய போடுற நேரம் வெயில் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி தான் காயுன்னு தெரியல. நாங்கள் நம்ம வீடு வேறு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால டஸ்ட்டு போடும், பஸ்ஸு காரு எல்லாம் போகுன்றதுனால டபுள் ஷால் போட்டு நல்லா காய வச்சுருக்கிறேன். காஞ்சிட்ட பிறகு எடுத்துகிட்டு போய் வேறு கடையில் கொடுத்து தான் மிளகாத்தூள் அரைக்கணும். மறுபடியும் அந்த கடைக்கே போகக்கூடாது. வேறு கடைக்கு போயிட்டு மிளகாத்தூள் அரைச்சேன். நைஸாக அரைச்சி கொடுத்தாங்க. மணமாக இருக்குமோ என்னவோ டவுட்டில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப மணமாகவே இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.